மனைவினா யாரு? அவள் கீர்த்தனமானவள் அல்ல, வேலைக்காரி அல்ல. உன புள்ள குட்டியை பார்க்கிற ஒரு வேலைக்காரி அல்ல, குடும்ப கலைத்தாரதுக்கு ஒரு நொண்டிக்காரி அல்ல, ஆட்சி போடுறதுக்கு ஒரு சோக்கியம் அல்ல. யாரு? மனைவி. மனைவி அவள். நீங்களான் அவர்களுடைய சொர்க்கம். அப்படி நினைக்கிறேன். சொர்க்கம் என்ன சாதாரணமா? ஒவ்வொரு மனிதனும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே பயத்தோடு இருப்பார்கள், பீதியோடு இருப்பார்கள். சொர்க்கமா நரகமா என்று தெரியாது இதுவரைக்கும். வலது கையில் பட்டோலை கிடைத்த மனிதன் சந்தோஷத்தோடு எல்லோருக்கும் காட்டுவானே, ஏன் நான் சொர்க்கம் நுழைய போகிறேன், சொர்க்கம் என்றால் நிம்மதி என்று தெரியும். ஏன் சகோதரர்களே, நானும் நீங்களும் தானே நம்முடைய மனைவிமார்களுக்கு சொர்க்கம்? எந்த பெண் தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு மரணிப்பாலோ அவள் சொர்க்கம் நுழைந்து விட்டால் அந்த பெண்ணுடைய சொர்க்கமே கணவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நானும் நீங்களும் சொர்க்கம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு மனைவிக்கு நோவினை கொடுத்தால் சரியா? மனைவிக்கு சித்திரவதை கொடுத்தால் சரியா? மனைவிடைய ஹக்குகளை, உரிமைகளை, கடமைகளை பேராமல் நடந்தால் சரியா? என்னை பார்க்கும் போது வேதனைப்படுகிறான் என்றால் நான் சொர்க்கமா நரகமா? என்னுடைய மனைவிக்கு ஏன் சொர்க்கமாக மாறக்கூடாது? கணவன்மார்களே, சொர்க்கமாக மாறுங்கள் உங்களுடைய மனைவி. உங்களுடைய மனைவி உங்களை பார்த்தால் சந்தோஷப்பட வேண்டும். இவன் அல்லையா மனுஷன்? இவன் அல்லையா மனுஷன்? எனக்கு வேறு யார் வேணும் இந்த உலகத்தினுடைய கணவனை விட? நினைக்கணும் சகோதரர்களே. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் மனைவிமார்களே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைரு லிஅஹ்லி. உங்களில் சிறந்தவர், உங்களுடைய மனைவி மக்களுக்கு சிறந்தவர் யார்? அவர்தான். ஏனென்றா நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு சிறந்தவனாக இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எவ்வளவெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி வாழ்ந்தார், மனைவிக்கு சொர்க்கமாக வாழ்ந்தார். அதனாலே புகழ் கிடைத்தது. இன்றைக்கு எங்களை பற்றி நல்லது பேசுறாரா மனைவி? அவளுடைய நன்மை இடத்தில் பகிர்ந்து கொள்றாள், அவளுடைய உமாவை பக்கத்தை சொல்லிக் கொள்றா. என்னத்தை எங்களை பற்றிய நிறையா? ஏன் எங்களை பற்றி குறை சொல்றாள் மனைவி? நாங்க உரிமைகள் கொடுக்கல, கடமைகள் கொடுக்கல, கடமைகளை நிறைவேற்றல. இதனால மனைவி எங்களை பற்றி அதிருப்தியோடு இருக்கிறார், அதிருப்தியோடு இருக்கிறார். குழந்தை குட்டி பெற்றெடுத்து பேரம் பேசி கட்டிருப்பீங்க. ஆனா இன்னும் குடும்ப வாழ்க்கையுடைய முறை தெரியல. பவுண்டேஷன் இல்லாம பில்டிங் கட்டிருக்கிறார். அந்த பில்டிங்குள்ள எப்படி நிம்மதியா இருக்கிறது? என்ன கிழிஞ்சு உளுந்து இல்ல. இது மாதிரி இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை பவுண்டேஷன் அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட மாதிரி போடுங்க. குடும்ப வாழ்க்கை அஸ்திவாரம் அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட மாதிரி போடுங்க. அங்க நிம்மதி எல்லாம் வச்சிருக்கிறார், நிம்மதி எல்லாம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு சஞ்சலம், எல்லாரும் உள்ளத்திலையும் வேதனையும் கவலையும். ஏன்? மனைவியை நினைச்சு கவலை. நிம்மதி இல்லையே, வீட்டுக்குள்ள போக முடியல. நிம்மதியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போற நேரமே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கவிதை பாடி வரவேற்பாங்களே. கவிதை பாடி, எனக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, வானத்துக்கு ஒரு சூரியன் இருக்கிறது. ஏந்த சூரியன் கைரு மின் ஷம்ஸி ஸமா, வானக்கூடிய சூரியனை விட பெருமதியானது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு புகழ் பாருங்க. சஹாபாக்கள் வந்து கேட்டாங்களே குணத்தை பத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் யார்கிட்ட? மனைவிட்ட தான் கேட்கணும். எங்க குணத்தை பத்தி கேட்டா சொல்லுவாங்க, மாப்பிள்ளை எப்படி கேட்டா என்ன சொல்லுவா? எங்க மனைவி எப்படி சொல்லுவா? யோசிங்களே. என்ன பத்தி நல்லதா சொல்லுவா? முஞ்சில பாயிர கேட்கறத குடுக்கறேன் இல்ல, சந்தோஷமா பேசுறேன் இல்ல, அவளுக்கு நிம்மதிக்கு ஒரு நேரம் கொடுக்கிறேன் இல்ல, அவளுக்கு நண்பர்களுக்கு நேரம் கொடுக்கிறேன், மனைவி கொடுக்கிறேன் இல்ல, நல்லதையா சொல்லுவாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பாங்க, உடுப்பு கழுவி கொடுப்பாங்க, ஆக்கி கொடுப்பாங்க, ஒரே பாத்திரத்தில் 2 பேரும் குளிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியுடைய வாய்க்கு கவலம் போய் ஊட்டி விடுவாங்க, சாப்பாடு தீட்டுவாங்க. வெக்கப்படுற விஷயமா? தீட்டி விட்டீங்களா மனைவிக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை விட்டு வெளியே போற நேரம் தன்னுடைய மனைவிக்கு முத்தம் குடிச்சுட்டு போவாங்களே, குடிச்சீங்களா? வெக்கப்படுற விஷயம் இல்லை. இதெல்லாம் நாங்க தவறவிட்ட விஷயங்கள். மனைவியுடைய அன்பை அடைவதற்குரிய வழிகளில் தவறவிட்ட விடயங்கள்.